Hi students, good morning. Welcome to 5th standard social class 2nd term. In previous class we saw the unit 2 hydrosphere. Now we saw the small recap. In previous class we saw the hydrosphere definition and then hydrosphere how to form the three state, and then first one liquid and second one vapor and then third one solid. Okay children, and then hydrosphere covers about 71% of the planet earth. You know children? Yes, this include water in liquid and frozen forms, 97% of salt water, and rest of the 3% of water is found in ground, lakes, rivers and also frozen as ice in the form of glacier and icebergs. And then second topic, types of water bodies. First one oceans. So oceans na எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கோம், ஒரு பரந்த நீர் பரப்பா இருக்குன்னு பார்த்திருக்கோம் இல்லைங்களா. For example, ocean, the Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, Southern Ocean and Arctic Ocean. Okay, another one sea. சீஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஓஷன் மாதிரியே இருக்கும், ஆனால் சைஸ் மட்டும் ஓஷனோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. சம் இம்பார்ட்டன்ட் லாங்கஸ்ட் ரிவர்ஸ் ஃப்ளோயிங் இன் இந்தியா. தட் ஃபர்ஸ்ட் ஒன் கங்கா அண்ட் செகண்ட் ஒன் யமுனா, தேர்ட் ஒன் கோதாவரி அண்ட் ஃபோர்த் ஒன் கிருஷ்ணா அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் காவேரி. தீஸ் ஆல் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் rivers in India. Okay children, now we saw the types of water bodies. Already ocean seas பார்த்திருக்கோம் இல்லைங்களா. So remaining topic இப்போ பார்க்கலாம். Okay, first one rivers. Rivers are large streams that flow over the land. They are freshwater bodies which generally originate at mountains areas. They usually drain in oceans or seas. ஸோ ரிவருங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்ட்ரீம்ஸ், ஒரு பெரிய நீரோடைகளாக போகிறது தான் நிலத்தில். ஓகேங்களா. தே ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ் விச் ஜென்ரலி ஆரிஜினேட் அட் மவுண்டன்ஸ் ஏரியாஸ், அதாவது மலைப்பகுதிகளிலிருந்து உருவாகி நல்ல நீராக, ஃப்ரெஷ் வாட்டர்னால் என்னென்னு சொல்லலாம், நல்ல நீராக நமக்கு போகுது. ஓகேங்களா. தே யூஷுவலி ட்ரெயின் இன் ஓஷன் ஆர் சீஸ். ஸோ இது எங்கே போய் கலக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பெருங்கடல், ஓஷன், ஆர் சீஸ், கடல். ஓகேங்களா. ஒன்று ஓஷன்லேயோ இல்லை சீஸ்லேயோ போய் மிங்கிள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா அண்டு காவிரி. ஓகேங்களா. அண்ட் செகண்ட் ஒன் லேக்ஸ். எ லேக் இஸ் எ வாட்டர் பாடி சரவுண்டட் பை லேண்ட் ஆன் ஆல் சைட்ஸ். தே ஆர் எய்தர் ஃப்ரெஷ் ஆர் சால்ட் வாட்டர் பாடிஸ். ஸோ லேக்ஸ்னால் நமக்கு தெரியும் என்னப்பா, ஏரிகள். ஸோ ஏரினா எப்படி இருக்கும், அதை சுற்றிலும் எப்படி இருக்கும் அப்படின்னா லேண்டு, நிலப்பரப்பாக தான் இருக்கும். சென்டராக மட்டும்தான் என்னது, நீரை தேக்கி வச்சுருப்போம் இல்லைங்களா. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏரிகள்னு சொல்கிறோம். ஸோ அங்கே எந்த மாதிரியான நீர்கள் இருக்கலாம் அப்படின்னா ஒன்று சால்ட் வாட்டர், உப்பு நீராக இருக்கும், இல்லை அப்படின்னா நல்ல நீராக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னப்பா கொடுத்துருக்காங்க, கொல்லேறு லேக் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் தென் சாம்பர் லேக் சால்ட் வாட்டர். ஓகேங்களா. கொல்லேறு லேக் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஃப்ரெஷ் வாட்டர்னால் என்னப்பா, நல்ல நீர், நன்னீர், குடிக்கிற நீர். ஓகேங்களா. அண்ட் தென் சாம்பர் லேக் அது என்ன அப்படின்னா உப்பு நீர். ஓகேங்களா. அது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு தெரியுமாப்பா, ராஜஸ்தான். ஓகே, எஸ். அனதர் தேர்ட் பாயிண்ட் கல்ஃப். கல்ஃப்னால் என்னப்பா தெரியுமா, வளைகுடா. ஓகேங்களா. கல்ஃப் மீன்ஸ் வாட்டு, வளைகுடா. Gulf is a deep inlet of the sea surrounded by land with a narrow mouth. அதாவது கல்ஃப்ல என்னன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா வளைகுடா, அதாவது நிலத்தால் சூழப்பட்டு கடல் நீர் உட்செல்லும் குறுகிய பகுதி. ஓகேங்களா. சுற்றிலும் என்ன இருக்கும் அப்படின்னா லேண்டாக இருக்கும், சென்ட்ரு பார்ட்டு மட்டும் என்ன அப்படின்னா அந்த கடல் நீர் உள்ளே போகிற மாதிரி ஒரு பகுதியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் கல்ஃப் ஆஃப் கட்ச், கட்ச் வளைகுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பே. பே மீன்ஸ் வாட்டு,
விரிகுடா. ஸோ கல்ஃப்னா வளைகுடா, பேனா என்னப்பா விரிகுடா. பே இஸ் எ broad inlet of the water body where the land curves inwards. பேன்னு என்னப்பா சொல்கிறாங்க, அந்த உள்ளே போகுது இல்லைங்களா, அந்த இது மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா நிலத்தால் சூழப்பட்டு ஒரு பெரிய கடல் பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா. அண்ட் தென் லகூன். லகூன்னா என்ன அப்படின்னா உப்பங்கழி அப்படின்னு சொல்கிறாங்க. A stretch of salt water separated from the sea by a low sandbank. உப்பங்கழினா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ கடல்லேருந்து இந்த உப்பு தண்ணி மட்டும் தனியாக பிரித்து எடுத்து உப்பளம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு ஆழம் குறைவான நிலப்பகுதி தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லகூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லேக் சிலிக்கா இன் ஒடிசா. ஒடிசாவில் இருக்கக்கூடிய சிலிக்கா அப்படிங்கிற ஒரு ஏரி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்ட்ரைட். ஸ்ட்ரைட் அப்படின்னா என்னென்னா நீர்ச்சந்தி. ஓகேங்களா? எ ஸ்ட்ரைட் இஸ் எ நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் விச் ஜாயின்ஸ் டு லார்ஜர் வாட்டர் பாடிஸ். அதாவது ரெண்டு பெரிய நீர் பரப்புகளை என்ன பண்ணுது, இது வந்து ஜாயின் பண்ணும். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீர்ச்சந்தி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாக் ஸ்ட்ரைட் கனெக்ட்ஸ் பே ஆஃப் பெங்கால் அண்டு இந்தியன் ஓஷன். ஸோ பாக் நீர்ச்சந்தி அப்படிங்கிறது வந்து பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடாவையும் இந்தியன் ஓஷனையும் என்ன பண்ணுது அப்படின்னா இணைக்குது. ஓகே, எஸ். அண்ட் தென் வாட்டர்ஃபால். வாட்டர்ஃபால்னால் தெரியும் இல்லையா இப்போ நமக்கு, நீர் வீழ்ச்சி. வாட்டர்ஃபால் ஃபார்ம்ஸ் வென் எ ரிவர் ஸ்ட்ரீம் ஃப்ளோஸ் ஃப்ரம் எ கிரேட் ஹைட். அதாவது நம்ம தாழ்வான பகுதியில் போச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரீம் ரிவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவே வந்து மேலேருந்து ஹைட்டான பகுதியிலேருந்து கீழே நோக்கி அந்த நீர் விழுது இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அது ஃபார் எக்ஸாம்பிள் என்னப்போ கொடுத்துருக்காங்க, குற்றாலம் வாட்டர்ஃபால். ஓகே, ஸோ என்ன இதுலேருந்து நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா எல்லாமே நீர் இருக்கிற இடம் தான். ஸோ அது இருக்கக்கூடிய அந்த இடத்த பொறுத்து தான் அதோட பேர்லாம் அமைஞ்சிருக்கு. ஓகே children, look at the picture. First one, what picture? Yes, river. ஸோ ரிவருங்கிறது பாருங்கள் எப்படிலாம் இந்த மலைப்பாங்கான பகுதியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பாருங்கள் கிடைமட்டமாக பாயுது. ஓகே ஓகே. அனதர் ஒன் லேக். லேக்குங்கிறது பாருங்கள் சுற்றிலும் எப்படிப்பா இருக்குது, வெறும் லேண்டு. ஓகே, நிலப்பரப்பாக இருக்குது. சென்ட்ராக மட்டும்தான் எப்படி இருக்குது, நீர் வந்து தேங்கி இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லேக் ஏரின்னு சொல்கிறோம். அண்ட் தென் தேர்ட் ஒன் கல்ஃப், வளைகுடா. வளைகுடா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதில் என்னப்பா சொல்லியிருக்கோம், ஸோ ஆல் த சைடு லேண்ட். அது அந்த இன்பிட்வீன் கேப்பில் மட்டும் எப்படி இருக்கும், இந்த கடல் நீர் போகிற மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள் கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. எஸ். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பே. பேனா என்னப்பா சொன்னோம் நம்ம, விரிகுடா. அந்த நீர் உள்ளே செல்கிற பகுதி மட்டும் எப்படி இருக்கும், நிலத்தால் சூழப்பட்டு பெரிய ஒரு கடல் பகுதியாக இருக்குது. ஓகேங்களா. எஸ். அனதர் ஒன் லகூன். உப்பங்கழின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் எந்த சைடில் வந்து அதிகமாக உப்பு நீர் தனியாக இருக்கோ அதை மட்டும் அந்த ஆழம் குறைவான பகுதியில் மட்டும் இருக்கிறத நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லகூன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஸ்ட்ரெயிட். ஸ்ட்ரெயிட் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, ஜாயின்ஸ் டு லார்ஜர் வாட்டர் பாடிஸ். ஸோ ரெண்டு பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கிறத என்னன்னு சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரெயிட். திஸ் ஒன் வாட்டர்ஃபால். எஸ், இந்த வாட்டர்ஃபால் எங்கே இருக்குது போய் பார்த்துருக்கீங்களா. எஸ், குற்றாலத்தில் இருக்கக்கூடிய வாட்டர்ஃபால் இது. ஓகே சில்ட்ரன். Okay children, see the book page number 117. Let us know. Sambar Salt Lake in Rajasthan is one of the important inland saltwater lakes in India. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான உப்பு நீர் நிறைந்த ஏரி எது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சாம்பர் சால்ட் லேக். ஓகே, எஸ். அனதர் ஒன், நேம் சம் வாட்டர் பாடிஸ் இன் யுவர் லொக்காலிட்டி. அதாவது நீங்கள் வசிக்கிற இடத்துல ஏதாவது வாட்டர் பாடிஸ் இருக்கா, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கு இல்லையாப்பா. ஸோ ஓசன் சீஸ் இல்லை அப்படின்னாலும் நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவில் என்ன இருக்கலாம், ஒரு லேக் இருக்கலாம் இல்லைங்களா, இல்லை வாட்டர் ஃபால். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஓகே, see the picture. What is this one? Yes, this one குற்றாலம் waterfall. Very beautiful, you know. Yes.
Here given one map. See the map. India water bodies. Okay children. Many of the river flowing in our country. Okay children. Yes. See the many of the river having. Checking your textbook. Okay children. Yes. Here given 2-member conversation. Okay children. Sundar and Rani. Okay. Yes. First one Sundar. We should be very careful about how we use the water. ஸோ சுந்தரங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம யூஸ் பண்ணுற வாட்டரை எப்பயுமே கவனத்துடன் கையாளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. We have the choice to conserve water resources or pollute them further. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வாட்டரை வந்து எப்படி பாதுகாப்பு பண்ணணும், இல்லை அதை எப்படி மாசுபடுத்தணும் அப்படிங்கிறது யாருடைய கையில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசுபடுதல் அப்படிங்கிறது என்ன, அது ஈஸியாக காமன் ஃபினாமினன். ஓகே, ஸோ நீர் மாசுபடுதல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொதுவான நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. The garbage that we throw in water bodies makes them impure and not fit for use. ஸோ நம்ம இந்த கார்பேஜ்னால் என்னது, தேவையில்லாத கழிவுகள் குப்பையெல்லாம் இருக்குது இல்லையாப்பா, அதெல்லாம் நம்ம நீர்நிலைகளில் போடுறதுனால அதோட அது என்னது, அதோடைய ப்யூர்னஸ்லாம் கெட்டுறது, அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுது இல்லைங்களா. திஸ் இன்க்ரீசஸ் த ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் ஹவுஸ் ஹோல்டு யூஸ். ஸோ இதனால் ஸ்கேர்சிட்டின்னா என்னது, பற்றாக்குறை, நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாதான பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு யார் சொல்கிறா, சுந்தர். ஓகே, see the picture, this one conserve the water, எப்படிலாம் நம்ம நீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. ஓகே, another one picture you see, பாருங்கள் நிறைய வேஸ்ட்டு கழிவுகளும் என்ன வருது, த்ரூ டியூப், அந்த பைப் மூலிமா என்னது நல்ல நீரில் பாருங்கள் கலந்து நம்மளுடைய வாட்டர்லாம் என்ன ஆகுது, ரொம்ப மாசுபடுது இல்லைங்களா. see the next page, பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, க்ளீன் ரிவர் அண்ட் தென் பொல்யூட்டட் ரிவர். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பிக்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ரிவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன் பீயிங்கால் பாருங்கள் அந்த ரிவர்ஸ்லாம் எவ்வளோ பொல்யூட் ஆகி நிறைய வேஸ்டேஜ்லாம் பாருங்கள் அதில் போட்டு எப்படி பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, another one திங்க், இஸ் இட் கரெக்ட் டு பொல்யூட் அவர் ரிவர்ஸ். நம்ம இது மாதிரி ஆறுகளில் வந்து மாசுபடுத்துறது கரெக்டாக, நல்லா திங்க் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ராணி, ஓ வாட்டர் ஸ்கார்சிட்டி, நீர் பற்றாக்குறையா அப்படின்னு யார் கேட்குறா, ராணி. அது சுந்தர் சொல்கிறாங்க. எஸ், வி ஃபேஸ் இட் டு ராணி, த ஹோல் ஆஃப் தமிழ்நாடு ஃபேஸ் எ ஹியூஜ் வாட்டர் கிரைசிஸ். ஸோ இது மாதிரியான நிலைமை என்னது நம்ம தமிழ்நாட்டிலையும் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ராணி, யூ ஆர் ரைட், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். வி ஷுட் ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம் வித் ஸ்டெப்ஸ் டு யூஸ் வாட்டர் தாட்ஃபுல்லி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம வந்து வாட்டரை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, ராணி. ஓகே, எஸ் சில்ட்ரன், யூ கேன் ஈஸிலி டூ திஸ். இதை நம்ம ஈஸியாக செய்யலாம் இல்லைங்களா. எஸ், ஃபர்ஸ்ட் ஒன், டேக் வாட்டர் இன் எ பக்கெட் ஃபார் பாத்திங் இன்ஸ்டெட் ஆஃப் ஷவர். ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம ஷவரில் யூஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் கீழே எவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக போகும் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி பண்ணாத, அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பக்கெட்டில் தண்ணி வச்சு நம்ம குளிக்கலாம். another one, ஆஃப்டர் வாஷிங் வெசல்ஸ் செக் இஃப் த டேப்ஸ் ஆர் க்ளோஸ்டு. அதாவது வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் நம்ம டேப்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். see the picture பாருங்கள், ஷவரை யூஸ் பண்ணால் வேஸ்ட்டான டைம்லேயும் தண்ணி போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக இது மாதிரி பக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டேப்பில் பாருங்கள் தண்ணி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போயிட்டுருக்கோம், அதை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக பார்த்து நல்லா டேப்பை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, கேன் யூ ஹெல்ப் ராணி டு கம் அப் வித் மோர் ஸ்டெப்ஸ். திங்க், ஹவு கேன் வி சேவ் வாட்டர். நாம் எவ்வாறு நீரை சேமித்து வைக்கலாம். ஓகே, எஸ் சுந்தர், ராணி, do you know water continuously moves on below and above the surface of the earth. ஸோ சுந்தர் என்ன சொல்கிறாங்க, ராணி வாட்டர் வந்து தொடர்ந்து என்ன பண்ணுது, பூமிக்கு மேலேயும் கீழேயும் என்ன ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராணி, ரியலி, ஹவ், எப்படி.
there is a water cycle that occurs continuously. அதாவது நீர் சுழற்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்குது. Water changes its state from solid to liquid, liquid to gas, again gas to liquid in the cycle. ஸோ இந்த நீர் சுழற்சியில் என்ன ஆகுது? நீருங்கிறது வந்து ஃபஸ்ட்டு திண்ம நிலையிலேருந்து திரவ நிலைக்கு போகுது, திரவ நிலையிலேருந்து வாயு நிலைக்கு போகுது, மறுபடியும் வாயு நிலையிலேருந்து திண்ம நிலைக்கு மாறுது. ஸோ இது மாதிரியான நீர் சுழற்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறா? சுந்தர். ஓகே. த ஸ்டேஜஸ் இன்வால்வ்டு இன் எ கம்ப்ளீட் வாட்டர் சைக்கிள் ஆர். ஸோ ஒரு முழுமையான ஒரு நீர் சுழற்சி எப்படி ஏற்படுது, அதுக்கு என்ன ஸ்டேஜஸ் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? எஸ். ஸ்டேஜ் 1 எவாப்ரேஷன். எவாப்ரேஷன் என்னப்பா? நீர் வந்து ஆவியாக மாறுறது. ஓகே. The heat energy of the sun falls on the water bodies like oceans, seas, lakes, rivers, etc. The water slowly evaporates as vapors into the air. ஸோ என்னப்பா சொல்கிறாங்க? ஸோ சூரியனோட அந்த சூரிய கதிர்கள்லாம் வாட்டர் பாடிஸ் எது மேலே? கடல்களில், லேக்ஸு, ரிவர்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இது மாதிரியான நீர்நிலைகள் மேலே சூரியனுடைய சூரிய கதிர்கள் படுறதுனால என்ன ஆகுது? அந்த நீர்களெல்லாம் எவாப்ரேட் ஆகுது, ஆவியாக மாறுது. ஓகேங்களா? இந்த வாட்டர் ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகுது. ஓகே. எஸ். ஸ்டேஜ் 2 கண்டென்சேஷன். As the vapors rise high, the cooler temperature make them cool down and turn back into liquid. This is called condensation. Condensation அப்படின்னா என்னென்னா, அந்த காற்றில் கலக்குது இல்லைங்களா, அந்த ஆவியானது என்னவா மாறுது? கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ வேப்பர் ரைஸ் ஹை, மேலே போக போக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கூலான டெம்பரேச்சர்னால் வந்து லிக்யூடாக மாறுது. ஓகே. இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஆவி சுருங்குதல், அதாவது கண்டென்சேஷன். Wind moves the liquid around leading to the formation of clouds. ஸோ அந்த நீர்த்திவளைகள்லாம் இதாகி என்னவா மாறுது அப்படின்னா clouds, மேகங்களாக ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஸ்டேஜ் 3 precipitation. Wind movements cause the clouds particles to collide. அதாவது என்ன சொல்கிறாங்க? அந்த காற்றோட அசைவுனால் மேகங்கள்லாம் கொலாய்டு அப்படின்னா மோதுறது, ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிறது. ஓகேங்களா? they become rain bearing clouds and fall back onto the earth's surface by the process known as precipitation. ஸோ அப்படி மோதுறதுனால அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் என்னவா மறுபடியும் நமக்கு பூமியோட மேற்பரப்பில் படுது அப்படின்னா மழைப்பொழிவாக வருது. ஓகேங்களா? திஸ் மே occurs in the form of rain, hail, snow or dew depending upon the temperature condition. ஸோ அப்போ இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்பநிலைக்கு ஏற்றவாறு அது மழையாகவும் வரலாம், இல்லை ஆலங்கட்டி மழையாகவும் பொழியலாம், இல்லை பனிப்பொழிவாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து precipitation, மழைப்பொழிவுன்னு சொல்கிறோம். ஓகே. see the picture ma. this one water cycle first stage. ஓகே. எவாப்ரேஷன் பாருங்கள், அந்த ஓசனில் இருக்க நீரெல்லாம் என்னவா மாறுது? ஆவியாகி மேலே போகுது. ஓகேங்களா? திஸ் ஒன் கண்டென்சேஷன். அந்த ஆவியெல்லாம் என்ன ஆகுது? அங்கே இருக்கிற ஹீட்டு கூல் அந்த தன்மையினால் மேகங்களாக மாறுது. ஓகே. திஸ் ஒன் precipitation. precipitation என்னென்னு பார்த்தோம், நம்ம மழை பொழிவுன்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஓகே. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் அந்த மழை பொழிந்து மறுபடியும் என்னது? நம்ம பூமியோட மேற்பரப்பு தான் வந்தடையுது இல்லைங்களா? அது எங்கே போய் மிங்கிள் ஆகுது அப்படின்னா கடலில் போய் மிங்கிள் ஆகும். இல்லை அப்படின்னா சாயில் இருக்கிற பகுதிகளாக இருந்தால் அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நீரெல்லாம் சாயில் உறிஞ்சிக்கும். ஸ்டேஜ் 4 ரன் ஆஃப் அண்டு இன்ஃபில்ட்ரேஷன். அதாவது நீர் வந்து என்ன பண்ணும்? இந்த மேலேருந்து மழையாக வர்றது ஒன்று வழிந்தோடும், இல்லை அப்படின்னா அது வந்து மண் உறிஞ்சிக்கும். ஓகேங்களா? The water either runs off into oceans, rivers and ground surface or is absorbed into the soil. Infiltration. This cycle continue. ஸோ இது என்ன? அது அகைன் திரும்ப வந்து இது நடந்துகிட்டே இருக்கும். ஒன்று கடலில் ஆறில் போய் அந்த நீர் கலக்கும், இல்லை அப்படின்னா மண்ணால் அது வந்து உறிஞ்சிக்கும். ஓகேங்களா? திஸ் சைக்கிள் கண்டினியூஸ். ஸோ இது மாதிரியான சுழற்சி வந்து திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே சில்ட்ரன், you understand children? Okay, again one time this lesson recall. Now we saw the conclusion. Types of water bodies. We learned many of the water bodies children. Yes, what are they? Rivers,
bay, and then lagoon, and another one, what pa? Yes, waterfall, lakes, gulf, and then strait, oceans, sea. Many of this lesson we learn. Okay. Yes, another uses of water. Conservation of water resources. Yes, another last point. The important stages of water cycle. You know the children? Yes, evaporation, condensation, precipitation, and runoff and infiltration. Okay, now we saw the evaluation. First Roman, choose the correct answer. First question, hydrosphere is the total amount of gas present on earth. Option A, air. Option B, water. Option C, land. Option D, plants. Yes, the answer is water. W-A-T-E-R, water. Okay. Second one, find the odd one. Option A, Ganga. Option B, Atlantic. Option C, Arctic. Option D, Pacific. The answer is Ganga. G-A-N-G-A, Ganga. And then third one, water body that is surrounded by a land and all side is called dash. Option A, river. Option B, gulf. Option C, lake. Option D, bay. The answer is lake. L-A-K-E, lake. Okay, fourth one, evaporation is the dash stage of the water cycle. Option A, first. Option B, second. Option C, third. Option D, fourth. The answer is option A, first. F-I-R-S-T, first. Okay, fifth one. Dash is a broad inlet of the water body where the land curves inwards. Option A, sea. Option B, strait. Option C, bay. Option D, pond. So the answer is option C, bay. P-A-Y, bay. Okay. And then second Roman, match the following. First question, fresh water. And then second one, a lagoon. And third one, joins Indian Ocean and Bay of Bengal. And then fourth one, inland salt water lake. And fifth one, condensation. Okay. The right side, Sambar Lake, Park Strait, formation of cloud, Chilika in Odisha, and last one, Kolleru Lake. Okay, now we see the answer. Yes, first question, fresh water, Kolleru Lake. And then second one, a lagoon, Chilika in Odisha. Third one, joins Indian Ocean and Bay of Bengal. The answer is Park Strait. And then fourth one, inland saltwater lake, Sambar Lake. Okay, fifth one, condensation, formation of cloud. Okay, students, today we finished the Unit 2 lesson. And then conclusion, evaluation, all the one today see. Okay. Okay, Allah do the homework. Okay. Thank you, children.